ஓய்வூதியர்களின் ஊதிய பிரச்சினைகளை தீர்க்க அரசின் உடனடி நடவடிக்கை. தவறி விழுந்த பயணியை நடுரோட்டில் விட்டு சென்ற அரசு பேருந்து. மேதின பேரணிகளை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம். பட்டளந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைப்பு. இலங்கையில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய பிரச்சினைகளை தீர்க்க அரசு உடனடியாக தலையிடும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நிதியமைச்சில் ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய முரண்பாடுகள் குறித்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஓய்வூதிய சீர்திருத்தம் 2015 முதல் ஓய்வூதியம் பறிக்கப்பட்டமை மற்றும் 1997ஆம் ஆண்டு PC பெரேரா ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் விரிவாக இந்த கலந்துரையாடலில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த பிரச்சினைகள் தொடர்பாக மேலும் ஒரு சந்திப்பை இன்று நடாத்த இணக்கம் காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த சந்திப்பில் அரசு நிர்வாக அமைச்சு, நிதி அமைச்சு மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற பேருந்தில் இருந்து ஒரு நபர் தவறுதலாக கீழே விழுந்த பின் அந்த நபரையும் கூட வந்த நபரையும் இடையிலே விட்டுவிட்டு அரசு பேருந்து ஒன்று சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பேருந்தில் 2 நண்பர்கள் கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணம் செய்தனர். 2 நண்பர்களில் ஒருவர் தவறுதலாகவோ அல்லது வேறு காரணத்தாலோ கீழே விழுந்துள்ளார். அதனை அவதானித்த கூட வந்த நண்பர் பேருந்தை நிறுத்துமாறு சத்தம் எழுப்பியுள்ளார். கூட வந்த நண்பரின் சத்தத்தால் பேருந்தில் இருந்து பயணிகள் தூக்கத்தால் எழும்பியும் நடத்துனர் காதில் அந்த சத்தம் விழாதது போல் இருந்துள்ளார். பின் பயணிகளின் தொந்தரவால் நடத்துனர் நண்பரின் கோரிக்கைக்கிணங்க பேருந்தை நிறுத்தியுள்ளார். சிறிது நேரத்தின் பின் விழுந்த நபரையும் அவரின் நண்பரையும் இடையிலே விட்டுவிட்டு பேருந்து புறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கூட வந்த பயணிகள் அவர்கள் இருவரையும் ஏற்றிக்கொண்டு செல்லுமாறு சாரதியையும் நடத்துனரையும் கேட்டபோது அவர்கள் பயணிகளின் கருத்துக்கு இடமளிக்கவில்லை. மேலும் குறித்த பேருந்து யாழ்ப்பாணம், கொழும்பு என அடையாளப்படுத்தி இருந்தும் வவுனியா மட்டுமே சென்றுள்ளது. இவ்வாறான குழப்பத்தால் பயணிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் பேருந்தின் சாரதிக்கும் நடத்துனருக்கும் தமிழ் மொழி தெரியாமல் இருப்பது வருத்தத்துக்குரிய விடயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள மேதின பேரணிகளுக்காக போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விசேட வாகன போக்குவரத்து திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்பட உள்ளது. அதேபோல் வெளிமாகாணங்களில் நடைபெறவுள்ள மேதின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் தொடர்பாக தேவையான பாதுகாப்பு, வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பாதை பாதுகாப்பு ஆகியவற்றை உரிய முறையில் வழங்குவதற்கு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள், மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கு போலீஸ் தலைமையகத்தால் ஏற்கனவே தேவையான அறிவுறுத்தல்களும் உத்தரவுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் கொழும்பு நகரில் 15 இடங்களில் பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நடைபெறவுள்ள மேதின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்களால் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமாயின் அந்த பகுதிகளை தவிர்த்து மாற்று வீதிகள் வழியாக வாகன போக்குவரத்தை மேற்கொள்ளுமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் மாற்று வீதிகள் பற்றிய தகவல்கள் தேவைப்படும் போது வாகன போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களிடமிருந்து உதவி பெறலாம் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி செயலகத்தால் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பட்டளந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடாத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மொரஹாகேனவில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்த நபரை போலீசார் ஈவிரக்கமின்றி தாக்கியமை குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது, சீருடை அணியாத 4 போலீசார் மொரஹாகேனவில் நேற்று காலை 33 வயது நபரை கைது செய்துள்ளனர்.
தனது வீட்டுக்கு அருகில் இடம்பெற்ற இசை நிகழ்வொன்றுக்கு சென்றுவிட்டு அங்குள்ள கடையொன்றில் உணவருந்திக் கொண்டிருந்த வேளை அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈசட் பண மோசடி தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்த போலீசார் உரிய அறிக்கை கொழும்பிலிருந்து வரும் வரை அவரை விடுதலை செய்ய போவதில்லை என குறிப்பிட்டுள்ளனர். நபர் ஒருவரின் படத்தை காண்பித்து அது அவர் என ஏற்றுக்கொள்ளுமாறு பலவந்தப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. அதன் பின்னர் அந்த இளைஞனை ஈவிரக்கமின்றி தலை, முகம், வயிறு, கைகால்களில் தாக்கியுள்ளனர். கைது செய்யப்பட்ட விவரம் குறித்து அயலர்களே அந்த இளைஞனின் குடும்பத்தவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த இளைஞனை கைது செய்துள்ளமை குறித்து போலீசார் அந்த இளைஞனின் குடும்பத்தவர்களுக்கு தகவல் எதனையும் தெரிவிக்கவில்லை. கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி அவரை பார்ப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு சென்றவேளை வாகன சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதற்கு அவர் போலீசார் காலையில் ஒன்றையும் மதியம் ஒன்றையும் தெரிவிக்கின்றனர் என சுட்டிக்காட்டிய வேளை பின்னர் தாங்கள் தேடும் நபர் அவர் இல்லை என தெரிவித்த போலீசார் மாலை 3:30 மணியளவில் அவரை விடுதலை செய்துள்ளனர். அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது.